கிளிநொச்சி கல்லாறு பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 38 வயதான அருணாசரம் புவனேந்திர ராசா என்ற குடும்பஸ்தரே ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் சரணடைந்த நிலையில் காணாமல் போயுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினராக இருந்து பின்னர் அந்த அமைப்பிலிருந்து விலகியிருந்த புவனேந்திர ராசா இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற 2009 ஆண்டு மே மாத இறுதிப் பகுதியில் இடம்பெயர்ந்து சென்று வவுனியா ராமநாதன் நலன்புரி முகாமில் குடும்பத்தினருடன் தஞ்சமடைந்திருந்தார். அதன்போது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த அனைவரும் சரணடைய வேண்டும் என்று ஸ்ரீலங்கா ராணுவம் விடுத்த உத்தரவிற்கு அமையவே 2009 ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி இவர் ராணுவத்திடம் சரணடைந்திருந்தார். இதன் பின்னர் புனர்வாழ்வு என்ற பெயரில் வவுனியா உலுக்குளம் புனர்வாழ்வு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது குறித்த குடும்பஸ்தர் சுகவீனமுற்ற நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். எனினும் ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் சரணடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த குறித்த நபர் வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடியுள்ளதாக தெரிவித்து ஸ்ரீலங்கா போலீஸ் அதிகாரிகள் குறித்த நபரின் சொந்த இடமான கிளிநொச்சியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் சென்று தேடுதல் நடத்தியதாக காணாமல் போயுள்ள புவனேந்திர ராசாவின் மனைவி ராசேஸ்வரி தெரிவித்தார். புனர்வாழ்ல இருந்து தடுப்பு கண்டு சொல்லி போன் பண்ணி தந்து சொன்னவன் இவன் தடுப்பு கண்டு போனவர் போய் இன்றைக்கும் நாங்கள் கொஞ்சம் மூழ்குடித்தம் வந்து போய் பார்த்து நாங்கள் போய் முகாமில் வெளிக்குளத்தில் போய் பார்த்து புறவை பேருந்து ஆளை கொண்டு வந்து தருமபுரம் உளுக்குளத்துலேருந்து வச்சிருந்தேன் கொண்டு வச்சிருந்து புறவை பேருந்து ஹாஸ்பிட்டலில் கடுமையாக வருத்தமாகனு சொல்லி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்து இப்போ ஒரு மாதத்தால் வந்து சொல்லிச்சுன்னா இப்படி வேற ஓடிட்டாராமன்னு சொல்லி புனேந்திரராஜா ஓடிட்டா இங்கே வந்தோன்னா இங்கே வரையிலன்னு சொல்லி அதுக்கு பிறகு ஆளுநர் தொடர. இதன் பின்னர் குறித்த குடும்பத்தினரை வவுனியாவுக்கு வருமாறு ஸ்ரீலங்கா ராணுவ தரப்பு சார்பாக தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இதன் பின்னர் மீண்டும் கொழும்பிலிருந்து வந்துள்ளதாக தம்மை அடையாளப்படுத்திய அதிகாரிகள் இருவர் அவரது வீட்டுக்கு சென்றதாகவும் சுற்றுச்சூழலை அவதானித்ததுடன் மீண்டும் என்ன உதவி தேவை என்று வினவியதாகவும் ராசேஸ்வரி குறிப்பிட்டார். பவனியாக வர சொல்லி நான் போனாங்க 3 பேரும் பிள்ளைகள் நாங்களும் போனாங்க போய் உடுப்பழம் தந்து கண்டு அப்போ என்ன உங்களுக்கு வேணுமென்று கேட்டவன் நான் சொன்னேன் எங்களுக்கு கொண்டு வேணும் நான் இல்லை தானே மாளாகணுண்டவன் அப்போ சொல்லிச்சுனா அம்மா கடற்கரையை போகிறவா நீங்கள் போட் இன்ஜின் கொடுத்தா மேரையை உங்களுக்கு தொலைச்சி வான்னு சொல்லி அதோட வந்து நீங்களை வர சொல்லி கிண்ணச்சிக்கு வர சொல்லி போய் உடுப்பழம் தந்து சாமான் தந்து அதுக்கு பிறகு ஒரு முடியல பிறகு வந்து 2-3 நேரம் பரிசு வந்து இப்படி வந்து விசாரிச்சு போட அப்புறம் அதுக்கு பிறகு வாரதும் இல்லை ஒன்றும் இல்லை. அன்றாடம் கடற்கரைக்கு சென்று வலை திரிக்கும் தொழிலில் கிடைக்கும் அன்றாட வருமானத்தின் மூலமே ஒரு நேர உணவையாவது உண்பதாகவும் அவர் கவலை வெளியிட்டார். கடற்கரையை போத்தான் 100 ரூபாயும் வரும், சில நேரம் 200 ரூபாய் சில நேரம் 300 ரூபாய் சில நேரம் ஒன்றுமில்லாதான் வந்து இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேன். நேற்றெல்லாம் அரிசி ஆவன் பண்ண கூட காசு இல்லாமல் அவர் 100 ரூபா காசு எடுத்து அரிசி வண்டி இரவுக்கு சாப்பாடு இல்லாமல் பிள்ளைகளை கிடத்துனா இப்போ போய் தான் அரிசி ஆவன் பண்ணி சமைக்கணும். நான் எல்லாடாவும் கேட்டு அங்கே இருக்கிற ஆளை கொண்டு தாங்கன்னு ஒரு தினமும் ஒரு கதையும் இல்லை இன்றைக்கும் இல்லை ஒரு கதையும் அப்படியே கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் எங்கள் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவர் கேட்க வேலைக்கெல்லாம் போகிறதாண்டு வேறு சாமான் நான் ஒரு கடையை கூட நான் போகிறேன் இல்லை. நான் ஒரு நாள் எல்லா சாமானும் சாலை சாமான் கொண்டு வந்து போடுவார் வீட்டுக்குள்ள சமைச்சு பிள்ளைகளை கொடுத்து இன்றைக்கு கடற்கரை ஏரியானா இன்றைக்கு கூலி வேலைண்டான கடற்கரை என்னன்னு இன்றைக்கு போய் 100 ரூபாய் 50 ரூபாய் நான் விலை எரிச்சு கொண்டு வந்து நான் இந்த பிள்ளைகளை வளர்க்குறேன். சும்மா இதையும் காய்ச்சி கொடுத்து தான் மிச்சம் பிடிச்சி தான் அந்த வீட்டுக்கு சாமான்றதை படிப்பிச்சில வேணும் தான் மிச்சம் பிடிச்சி செய்கிறேன். சில நேரம் கூடாயும் பெரும் சில நேரங்களில் மீன்கள் வெட்டால் இப்போ பெருங்கடலில் தொழில்கள் இல்லை தானே சில நேரங்களில் 500 ரூபாயும் பெறும் சில 1000 ரூபாயும் பெறும். இதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிவாரண திட்டமான சமுர்த்தி வழங்கப்படுகின்ற போதிலும் அதனை கொண்டு வாழ்வாதாரத்தை நடத்த முடியவில்லை என்றும் கூறிய அவர் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை கொண்டு தனது பிள்ளைகளின் கல்வி செலவை ஈடு செய்ய முடியவில்லை என்றும் கவலை வெளியிட்டார். சமத்தி தார பிஎம்பி காசு தாரவை அதுவும் மாதத்தில் தானே தாரவை சமத்தி காசு இந்த மாதிரி 20 காலத்தில் தெரியல சில நேரத்தில் 10,000 ரூபாயும் பெறும். நான் அப்படி அந்த மீன்கள் பட்டா 10,000 ரூபாயும் பெறும். நான் உழைப்பேன் சில 5,000 ரூபாயும் பெறும். பருப்பு 1,500 ரூபா வேணும் மாதத்துல. நீ அதை விட டிசன் காசு மட்டும் 1,500 ரூபா. அதை விட வேறு பள்ளிக்கூட சிலவுகள் நீ உடுப்பு சிலவுகள் கொப்பிகள் கொப்பிகளே வேண்டேன் காசு இல்லை அப்படியே இருக்குது. நீ பள்ளி வந்தவங்க என்ன செய்யறேன் எனக்கு என்ன இந்த பிள்ளைகளை கொஞ்சம் படிப்பிச்சில வேற எங்கே இருந்தாலும் ஆளை கொண்டு வந்து வச்சிருந்தேன். நாள் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து ஆளை கொண்டு வந்து பிரச்சனை இல்லை தான் நாங்களும் கஷ்டப்பட்டா நான் வேற முளைச்சி நான் பிள்ளைகளை படிப்பிச்சில இப்போ 2 பேரும் படிப்பிச்சில அவரே ரீசனுக்கு போகிறேன் இல்லை ஏன்னா என்னிட 2 பேரும் விடுறது காசே இல்லைன்னு நான் அவரை மறைச்சி வச்சுக்கேன். அவர் இனி 10ஆம் ஆண்டு. இதேவேளை நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்ட பின்னரும் ஸ்ரீலங்கா போலீஸ் அதிகாரிகள் இருவர் காணாமல் போன குறித்த நபரின் வீட்டுக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். அதான் இந்த கிளிநொச்சியில் இருக்கா கூப்பிட்டு வந்து உடுப்பழம் தந்து நான் சொன்னதுலாம் அக்காக்கள் காய்ச்சவன் நான் அப்படி கடற்கரைக்கு வந்தேன். அப்போ அக்கா சொன்னேன் அப்படி அவள் கஷ்டம் அவள் கடற்கரையை பார்த்தா அந்த பிள்ளைகளை படிப்பிச்சில எல்லாச்செல்லாம் செய்கிறான்னு சொல்ல இன்னும் உங்களை அவைக்கு தேவை வருமானு சொல்லி வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு முடிவும் இல்லை உங்களை விரட்டாமன்னு சொல்லி உடுப்பழம் தந்து
வேறு 15,000 காசு தந்து அனுப்பினேன். அதுக்கு பிறகு இல்லை. அதுக்கு பிறகு இவர் வந்த இந்த ஜனாதி வந்த பிறகு வீட்டை வந்து பொறிச்சு 2 தரம் வந்து இங்கே காணா போனேன். இதாண்டு நான் சொன்னேன், முழுக்கெல்லாம் காட்டி சொன்னேன். இறைச்சிங்களை தலை காய்ச்சிட்டு போனேன். அதுக்கு பிறகு தருமபுரி பிரசனம் வந்தேன். அதுக்கு பிறகு ஒரு கதையும் இல்லை. அன்றாடம் கடற்கரைக்கு சென்று வலை திரிக்கும் தொழிலை மேற்கொண்டு அதில் வரும் வருமானத்திலேயே தங்களை தாயார் கற்பிப்பதாக தெரிவித்த புவனேந்திர ராசாவின் மகள் சதுமிதா குடும்ப வறுமை காரணமாக மேலதிக கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட முடியவில்லை என்றும் கவலை வெளியிட்டார். 10 வயசில் எங்கள் அப்பா தடுப்புக்கு போனவர். இப்போ எனக்கு வயசு 17. ஆனால் அப்பா இன்னும் இல்லை. தடுப்புக்கு எல்லா இடமும் போய் பார்த்தனாங்க. அப்பாவை எங்கேயே தெரியாது. அம்மா கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வைக்கிறா. எங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் நிறைய செலவுகளுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்பா இருந்திருந்தா நான் இன்னும் நல்லா படிச்சிருப்பேன். 4 கிலோமீட்டருக்கு நாங்கள் பள்ளிக்கூடம் சைக்கிள் தான் போகிறேன். நான் இப்போதும் கஷ்டத்திலான் இருக்கிறோம். படிப்பு செலவு ஒரு டியூஷன் ஃபீஸ் 1500 ரூபா ஒரு மாதத்துக்கு. அம்மாவுக்கு எப்படியும் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா இல்லாட்டி 500 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அம்மா கடலுக்கு போய் வேலை இருக்கிறா.